திரு ராம்கி, ஆரம்பத்திலே நீங்க சொல்லியிருந்தீங்க காட்டுமன்னார் கோவில திருமாவளவன் போட்டியிடுறாருன்னும் போது இது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அவர் பின்வாங்கி பேசியிருக்காரு, வேற ஒரு வேட்பாளரையும் அங்க அறிவிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். ஸோ இப்போ அதனால அடுத்து என்ன அப்படிங்கிறத வச்சுக்கணும். இப்போ எனக்கு என்னன்னா இவருடைய முழுக்க முழுக்க தன்னிலை விளக்கம் திருமாவளவர்கள் அவர் என்ன மாதிரியான டேமேஜ் பண்ணாருன்னு அவருக்கே ஒரு சரியா புரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் பல விஷயங்கள் பேசுறாரு. அவதூறுங்கிறாரு. அவதூறு யாருமே என்னை இந்த கூட்டணியிலேருந்து பிரித்து கொண்டு வர்றதுக்கு சரி நடக்குதுங்கிறாரு. அப்போ இவர் பிரிந்து வந்தால் வேறு எங்கேயாவது போவார் அப்படின்னு தெரிந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கான சதி வேலைகள்லாம் மற்றவங்க ஈடுபடுவாங்க. அதில் அவர் ஏதோ அவதூறு சொல்றாரு, யாரையும் பயன் பண்ணல. நண்பர் ஜீவா சொல்லும்போது வலதுசாரி ஊடகங்கள்லாம் சரி செய்கிறாங்க. எனக்கு எத்தனை வலதுசாரி ஊடகங்கள் இருக்குன்னு தெரியல. ஒரு ஊடகங்கள் வலதுசாரி இருக்கு, அதில் ஒன்று அண்ணாமலை ரசிகர் மன்றமாக செயல்படுது, இன்னொன்று நயினா நாகேந்திரன் ரசிகர் மன்றமாக இருக்காங்க, இன்னும் சில பேர் அவங்க டெல்லியில் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு ஒருமித்த உணர்வு ஒரு குரல் கிடையாது. அதை வைத்து நம்ம அவங்களாம் சேர்ந்து சதி பண்ணுறாங்கிற ஒரு முடிவுக்கெலாம் வர முடியாது. நான் என்ன சொல்கிறேன், அவர் இன்னைக்கு சொல்கிற வேண்டிய விஷயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவர் முழுக்க ஏதோ நம்ம ஒரு அவசரப்பட்டு விட்டோம் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. அதில் பல விளக்கங்கள் இருக்குது. இப்போ முக்கியமாக மாற்றம் வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் திமுக. நாங்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டும் நினைக்கிறவங்க நீங்கள் மாற்றங்கிற வார்த்தையே பயன்படுத்தினா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, திரும்ப அவர் சொல்லும்போது மெஜாரிட்டி, அதாவது கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை நான் ஓராண்டு காலமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதாவது இது நம்ம அரசியல் விமர்சகராக நம்ம பேசலாம், நீங்கள் பேசலாம், நம்ம பேசலாம், அதில் பெரிய பாதிப்பு இருக்குது. ஆனால் அரசியல் கட்சி தலைவர் சொல்லும்போது அது பெரிய பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி உடனே என்ன பண்ணார், அவசரமாக மறுக்கிறார். அவர் இப்போ கூட்டணி ஆட்சியை பற்றி பேசணும், இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைன்னு சொன்னது காரணம்லாம் இதான். ஸோ அதனால் அரசியல் கட்சி அந்த பார்ட் ஆஃப் அலைன்ஸ் இருக்கவங்க இதை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல கொஞ்சம் தவறு. ஆனால் அவர் யதார்த்தத்தை தான் பேசினார். நானும் தொடர்ந்து இதுக்கான சாத்தியம் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத. ஆனால் திரும்ப செய்ததிலே மிகப்பெரிய ஒரு சறுக்காக நான் நினைக்கிறது திமுக மெஜாரிட்டி கிடைத்தால் கூட அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு தொனியில் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது இது ஒட்டுமொத்தமாக திமுகவோட பிரச்சாரத்தை கேள்விக்குள்ளாக. அவங்க என்ன சொல்றாங்க, ஓரணியில் நிற்கிறோம், எங்களை தலை வணங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதை கேள்விக்குள்ளாக்கி நீங்க மெஜாரிட்டியே வந்தால் கூட அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கும் போது அது ஒரு பெரிய குழப்பத்தை. அதை ஷாம் சார் ஏற்கனவே விரிவாக சொல்லிட்டாங்க. நான் அதை திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதுனா, திருமாவளவன் எந்த அளவுக்கு எல்லா தொகுதியும் போய் பிரச்சாரம் செய்ய போகிறார். ரகுவர் சொல்லும் போல மிக 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 முக்கியமான சில தொகுதிகளை கோட்டை விட்டிருக்கிறது. நீங்க இந்த கூட்டணியில் பாருங்களேன், அமமுக பாமக அவர்கள் செல்வாக்குள்ள தொகுதிகளில் பெரும்பாலான எல்லா தொகுதியும் கிடைக்கல, ஆனால் பெரும்பாலான தொகுதியிலே கேட்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக சந்தோஷமா இருக்காங்க, எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இங்கே பல இடங்கள் அவங்க ரொம்ப பலமாக இருக்கிற பகுதிகளில் கூட அவங்க விட்டு கொடுத்துருக்காங்களா இல்லை இழந்திருக்காங்களா, எப்படி வேணாலும் வார்த்தையை போட்டுங்க. ஆனால் நிஜம் இழந்திருக்கிறது நிஜம். டெல்டாவில் நீங்கள் வன்னியர்கள், இஸ்லாமியர் எடுத்து தலித்துகள் தான் முக்கியமானவர், அவர்களை பிரதிநிதிப்படுத்துகிற மாதிரியான எந்த தொகுதியும் இல்லை. சென்ற முறை இருந்தது ஆளுஷானவாஸ், அங்கே நின்னாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு கொடி பறந்தது, அங்கே போனால் பானை சின்னலாம் தெரிஞ்சுது. இன்னைக்கு டெல்டாவில் இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் எப்படியாவது ஒரு தொகுதி வாங்கியிருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நாள் பேசுனது என்னென்னா எண்ணிக்கையை மட்டும் பேசுனீங்களா, அப்போ எந்த தொகுதியும் பேசலையா, அப்போ இவ்வளோ நாளாக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கூட்டணி ரொம்ப ரோல் மாடலாக தொகுதி அடிப்படையில் பேசியிருக்காங்க. இந்த தொகுதியில் இந்த தொகுதி யாருக்கு எங்கெங்க உங்களுக்கு எந்த தொகுதி உங்களுக்கு பலமாக இருக்கும் எங்களுக்கு அவங்களுக்குள்ள நிறைய ஷேரிங் நடந்திருக்கு. நலன் பாதிக்கிற வகையில் அவதூறு பரப்பி இருக்காங்க அப்படின்றதையும் அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப கூட்டணியோடைய நலன் கருதி தான் அந்த முடிவை எடுத்திருக்காரு. இல்ல, நான் இன்னைக்கு அவர் சொல்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவதூறுன்னு சொல்லும் போது யாரோ அவருக்கு எதிராக செயல்படுற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது யாரோ இல்ல, அவர் அவராக தான் முன்வந்து விளக்கம் கொடுக்கிறார். அதை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா கூட்டணி கட்சிகளையும் சர்ச்சை பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் இது சொல்லியிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அது இரண்டு சுவர்களுக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயம் தான். அப்ப அவரே சொல்லு வரும்போது இப்ப அவருடைய மனக்குமுறை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு. ரெண்டாவது, நீங்க இப்ப இன்னைக்கு நமக்கு என்ன டேக் அவே அவர் சொன்னதுல இருந்து அவர் தண்ணியில இருக்க கொடுத்திருக்காரு. அடுத்த என்ன கட்டம்ங்கிறத பத்தி சொல்லவில்லை. நான் என்ன சொல்றேன், இதுல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த பிரச்சாரம், இந்த தேர்தலுக்கு என்ன முக்கியமான ஐட்டம் ஒண்ணுமே இல்லை. அவர் வேங்கைகள் பத்தி பேசல, நாங்குநேர் பத்தி பேச. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி பறக்குறதுல பெரிய சங்கடம். 5 வருடங்களாக பல நெருக்கடிகள், போராட்டம் நடந்தது. அதை இவருடைய எம்எல்ஏக்களே முன்னின்று நடத்தினாங்க. அதை பத்தி எல்லாம் எந்த விதமான பிரச்சனை பத்தி பேசல. ஆனா அதெல்லாம் தவிர்த்து விட்டு தன்னிலை கொண்டு தான் கொடுத்திருக்காரு. இதுல என்ன டேக் அவே, நானும் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும்,
அது திருமாவளவன் தான் வந்து இந்த தோழமை சுற்றுலுங்கிற வார்த்தையை அவர் தான் கண்டுபிடித்தார், அழகாக பயன்படுத்தினார். அவர் கிடைத்த அந்த பயன்படுத்திய உடனே மறந்துட்டார். அவர் அந்த வார்த்தையை தொடர்ந்து செய்து அதை பயன்படுத்தி கொண்டிருந்தால் கூட அவருக்கான அந்த அடையாளத்தை இன்னும் அப்படியே உறுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஒரு விமர்சனத்தை செய்ய கூட தயாராகல இன்னைய வரைக்கும். அது கூட்டணிகள்லாம் ஃபார்ம் ஆகி இவ்வளவு சங்கடம் இருந்த போது கூட அவர் ஒரு வார்த்தை சொல்ல தயாராகும் போது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்ல அதுல அவர் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு தானே இருக்காரு, பாஜக எக்காரணத்தை கொண்டும் தமிழகத்துல கால் பதிச்சிடக்கூடாது, நாங்க கூட்டணியா ஒற்றுமையா இருக்கோன்ற விஷயத்தையும் அப்பப்ப சொல்லிட்டு தானே இருக்காரு. இல்ல அது வந்து நீங்க எல்லா அந்த திமுக கூட்டணி கட்சி எல்லாரும் சொல்றதுதான். இடதுசாரிகளின் குரலுக்கும் திருமாவளவன் குரலுக்கும் திமுக குரலுக்கு என்ன வித்தியாசங்கிறத நீங்க பார்க்கணும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அவர் எல்லாம் சொல்ற விஷயம் தான் சொல்றாரு. ஆனா தனிப்பட்ட குரலா ஒழிக்கணும்ல. நீங்க பாஜகவை எதிர்க்கிறதோட திமுக அரசினுடைய குறைகளை சுட்டி காட்டணும்ல. அந்த விமர்சனத்தை கடுமையான விமர்சனத்தை எதிர்பார்க்கல, தோழமை சுட்டலை தான் நாங்க எதிர்பார்த்தோம். அந்த தோழமை சிட்டல் கொஞ்சமாவது இன்னைக்கு துணி தெரிஞ்சுதானா? இல்ல. அவர் இன்னைக்கு சொல்றது ஒரு டேமேஜ் பண்ற மாதிரி தான். ஒரு தண்ணியில விளக்கத்தை கொடுக்குறார், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க வந்து எல்லாம் செட்டில் ஆயாச்சு, நாங்க திரும்ப களத்துக்கு போறோம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய களத்தில் என்ன போய் பேசுவீங்க? திமுக சாதனைகளை பேசுவீங்களா? நீங்க எப்படி பாஜக எதிர்ப்பு பேசதான் போறீங்க? பேசி ஆக வேண்டும். அது உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சி தான் பண்ணதான் போறாங்க. இதை தாண்டி என்ன பேச போறாங்க ஒரு கோடு காட்டி இருந்தாருன்னா அது சந்தோஷப்பட்டிருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சமிக்னையும் அவர்கிட்ட வரல. திரு ஷியாம், இப்போ விழுப்புரத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர் பேசும்போது சொல்றாரு, திமுக கொடுத்த அழுத்தத்துல தான் திருமாவளவன் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு பரப்புரையில. ஓரளவுக்கு அது உண்மையா தான் இருக்கும். ஏன்னா திமுக சைட்ல வந்து ரொம்ப மனக்குறை இருந்தது. எனக்கே பர்சனலா தெரியும். சரி, இது முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பிசிகல ஆதவ் இருந்தாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை யோசிச்சு பாருங்க. அதுல இருந்தே இந்த பிரச்சனை வந்துட்டு தானே இருக்கு. அப்புறம் ஆதவ் வந்து டிவி கேட்க போனாரு. டிவி கேட்க போன பிறகு ஏற்பட்ட எல்லா டெவலப்மெண்ட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிட போறேன்னு திரும்ப சொன்னதுனாலயா இவ்வளவு அவதூறு வந்துச்சு? அப்ப எல்லாருமா சேர்ந்து ஏதாவது ஒரு அவதூறை கிளப்பணும் அப்படின்னா ஒரு தலைவர் வந்து போட்டியில இருந்தே விளக்க வச்சிடலான்னு ராங் மெசேஜ் ஆவாதா? திரும்ப மெச்சூர்ட் லீடர் தானங்க அவர். எத்தனை வருஷமா அது எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. அப்போ கூட்டணி எல்லாம் பேசி முடிச்சு ஒப்பந்தம் எல்லாம் ஆகி 8 தொகுதி இன்னென்ன தொகுதின்னு நம்ம முடிச்ச பிறகு அதை பத்தி பேசவே கூடாது. நமக்கு பிடித்தது இருக்கும், பிடிக்காது இருக்கும். கூட்டணி ஒட்டுமொத்தமா 200 தொகுதியில ஜெயிச்சா 8 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்ல. எடப்பாடி என்ன சொல்றாருங்க, 210 தொகுதின்றாரு. அப்ப பிஜேபியில எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா? எடப்பாடி கொடுத்த தொகுதிக்கெல்லாம் அது எப்படி? அமமுக எல்லாரும் எங்க மகிழ்ச்சியா இருக்காங்க? 11 தொகுதியில அவங்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்கு. ஆனா 210 ஜெயிக்கும் போது தான் எல்லாம் ஜெயிச்சிருமே. டார்கெட் 210 போட்டீங்கன்னா எல்லாரும் வந்துடலாம், 200 போனீங்கன்னா எல்லாரும் வந்துடலாம். அப்படி இருக்கும்போது திரும்ப ஏன் வந்து அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுத்தாருங்கிறதான இதுல கேள்வி. டேமேஜ் நடந்துருச்சுங்க. இப்ப டேமேஜ் கண்ட்ரோல் நடக்குது. ஒரு வாரம் ஆனா இதெல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் ஆறி மீண்டும் வந்து ஒரு ரெகுலர் ட்ராக்குக்குள்ள இந்த கூட்டணி போயிடும். அப்படி வேணா நம்ம நம்பலாம். சரி, இது உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன் சுருக்கமா. நீங்க இப்ப திரும்பவும் எம்பி எலெக்ஷன் யார் செலவு பண்றது அதெல்லாம் தாண்டி அவர் சட்டமன்றத்துக்கு போய் திமுகக்கு நல்ல மெஜாரிட்டி இருந்தா கூட அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ஸ் உருவாகலாம். திமுக ஆட்சி வந்து திரும்ப எம்எல்ஏ போனா சில விஷயங்களை அவர் பேசி ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஏன்னா அவரும் பெரிய ஆளுமை அவரு. இப்ப நீங்க அடுத்த 5 வருஷத்துல தலித் மக்களுக்கு எதிராக வன்கொடுமை தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காதா? அது சட்டமன்றத்துல பேச வேண்டிய சூழல் வரும். அது கூட திமுக கொஞ்சம் வந்து அன்ஹாப்பியா இருந்திருப்பாங்க. புரிஞ்சுக்கிறேன்.